ஜெயிக்கிற குதிரையில சவாரி பண்றாங்க இரண்டு நபரை சொல்ல வேண்டும். எஃப்ஜே, கனியாக்கா, சபரி. Very, very well done. கமருதன் நேத்து ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. அன்வான்ட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. அவர் பண்ண விஷயங்கள்லாம் சுட சுட விஜய் சேதுபதி சார் சொல்ல போறேன். பெண்கள்கிட்ட தப்பு பண்ணது அவர் எல்லா பொண்ணு மேட்டர்னு பேசுறாரு. அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 25 அண்ட் எபிசோட் 26 ஓட ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா வேக்கப் சாங்க போட்டு எல்லாரும் போயிட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்கு டான் 8 மணிக்கு கல்யாணத்தை போட்டு எழுப்பி விட்டுரும், அவங்க எல்லாரும் எந்திச்சு வந்துடணும். ஆனா சூப்பர் டெலுக்ஸ் வீட்டுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், அவங்க எல்லாரும் எப்போ எந்திச்சு வெளியே வராங்களோ அப்பதான் வேக்கப் சாங்கே போடுவோம் அப்படிங்கறத சூப்பர் டெலுக்ஸ் வீட்டுக்கு ஒரு பவராகவே கொடுத்துருந்தாங்க. அந்த பவர்லாம் இப்போ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பவரை எப்போ நீங்க டீல்ல விட்டீங்க அப்படிங்கிறது தெரியலையே. இப்போ ரீசெண்டா பார்க்கும்போது டேரக்டா வேக்கப் சாங்க தானே போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அதை பத்தி தான் ஒரு பக்கம் கனி அண்ட் ரம்யா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அங்க பாரு, பிக் பாஸ் வீட்ல பிஸ்கட் திக்கிறாங்க, முறுக்கு திக்கிறாங்க, எல்லாத்தையும் திக்கிறாங்க. எனக்கு ஒரு டீல சுகர் போட்டு கேட்கிறேன், அது கூட கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரம்யா கிடைக்கல, நம்ம சூப்பர் டெலுக்ஸா அவங்க சூப்பர் டெலுக்ஸானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஸரி அப்படிங்கிறது அந்த வீட்டிலையும் அதுக்கப்புறம் அந்த பவர்லையும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதுல மட்டும் தான் கிடைக்குதே தவிர்த்து இந்த சாப்பாடு ட்ரெஸ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டெய்லியும் டாஸ்க் வைக்கிறார் இல்லையா, அந்த டாஸ்க் மூலமா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே லக்ஸரியா வாழ்வாங்க. நான் கேட்கறதுலாம் சக்கரை போட்டு ஒரு பிளாக் டீ, அதுக்கு கூட வழி இல்லாம போயிட்டு நான் தான் ரொம்ப பாவம். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வாட்டர் மலான் வழக்கம் போல கேமரா முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இன்னைக்கு ஒரு புது கான்செப்டோடய வந்துருந்தாப்ல. அது என்ன கான்செப்ட்னு பார்த்தா, அதாவது நிறைய பேர் எனக்கு வீடியோ கால் பண்ணி உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கப்பா. அதுலயும் குறிப்பா பொண்ணுங்கப்பா, அவங்களாம் என்னுடைய சிரிப்புக்கு பயங்கரமான அடிமையாப்பா, அந்த சிரிப்பை தான் உங்களுக்கு நான் சிரிச்சு காட்ட போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. அண்ட் எப்பெல்லாம் வாட்டர் மலான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்பெல்லாம் எங்க இருந்தா மோப்பம் பிடிச்சி வருவாருன்னு தெரியல. வினோத் வந்துட்டாப்ல, அரோரா கழுத்தை பிடிச்சி அமுக்கி நீ செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா அரோராப்ல அங்கேருந்து அண்ணே உங்க சிரிப்பு பார்க்கறதுக்கு சூர்யா சிரிப்பு மாதிரியே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படியே சொல்றேன், இப்ப சிக்னேச்சர் ஸ்டெப்பையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில நீச்சல் அடிச்சிட்டு இருக்காப்ல. சூர்யா மாதிரி சிரிக்கிறீங்க. அந்த திவாகர் போயிட்டு கேமரா முன்னாடி நின்ற உடனே வினோத் எப்படி மோப்பம் பிடிச்சி வருவாரோ அதே மாதிரி கமருதீனும் எங்க இருந்தா மோப்பம் பிடிச்சி வருவாருன்னு தெரியல. இப்பயும் வந்துட்டாப்ல, ஒரு பவுல வச்சுட்டு உரின்னு உறிஞ்சிக்கிட்டு இருந்தாப்லையா. அப்ப கேப்டன் பிரவீனே சொன்னாப்ல, அவர் என்னமும் பண்ணிட்டு போட்டு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திவாகர் சொல்றாப்ல, இவர் நான் விஜய் சேதுபதி சொல்லதான் போறேன், அவர் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா, அவர் பண்ண தப்பெல்லாம் நான் சொல்லும் போது நீங்க எல்லாருமே பயங்கரமா சாக்காக போறீங்க, இது வரைக்கும் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா சொல்ல போறாரு, ஏதோ பயங்கர ஷாக்கிங்கெல்லாம் இருக்கு போதுக்கே, ஏதோ புது விஷயத்தை சொல்ல போறாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கமருதீன் மறுபடியும் உரிகிற மாதிரி தும்மல் போடுற மாதிரி மறுபடியும் வெறுப்பேற்றிட்டு இருந்தோன்னே திவாகர் வாயில இருந்து அது வந்துருச்சு. அது என்னன்னு சொல்லி பார்த்தா பொண்ணுங்க மேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிப்பாட்டினாப்ல. அப்பதான் தெரிஞ்சு இவர் சொல்ல வர மேட்ரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்வதி திவாகர் கிட்ட ஷேர் பண்ணாங்க இல்லையா, அதாவது என்கிட்ட பவுண்டரி கிராஸ் பண்ணிட்டான், தப்பா தொடுறான், பேட் டச் பண்றான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை இவர் போய் விஜய் சேதுபதி சொல்ல போறாராம். அன்வான்ட் டச்சஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுது. பெண்கள்கிட்ட தப்பு பண்ணது. அண்ட் திவாகர் ஒரு பக்கம் பொண்ணுங்க மேட்டர் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டனே, கமருதீன் வழக்கம் போல என்ன பொண்ணுங்க மேட்டர் என்ன பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கை ஓங்குற மாதிரிலாம் வேலையை பார்ப்பார்ல, அந்த மாதிரி வேலையை இப்பயும் பண்ணாப்ல. அப்போ திவாகர் தரம் இல்லாத ஆட்லாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வார்த்தையை விட்டோன்னே விக்ரமே கண்டிச்சாப்ல, பாருங்க தேவையில்லாத வார்த்தையை விடாத அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்வதி கூப்பிட்டு அட்வைஸே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு, உனக்கும் அவனுக்கும் பிரச்சனைனா நீ அவனை டீல் பண்ணிக்கோ, தேவையில்லாத பிரச்சனை அடுத்தவங்க பத்தின பிரச்சனை எல்லாம் கொண்டு நீ பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்லவும் செஞ்சாங்க. நீங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, அடுத்தவங்களோட விஷயத்தை பத்தி நீங்க இங்க பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு பக்கம் பார்வதி திவாகரை கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையா வேற சொல்றாங்க, இங்க பாரு 10 பேர் இருக்கிற இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு பேசுனேன், உன் காண்டுக்கு என்ன யூஸ் பண்ற, என் பேர்லாம் இழுக்காதனே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு சாரி பாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பிரவீன் கிட்ட விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவேன், இவன் என்னென்ன பண்ணுவான்றதை சொல்லுவேன், நாமினேஷன்ல வேற இருக்கான், அதெல்லாம் நான் சொன்னேன்னு வையேன் கண்டிப்பா மக்கள் அவனை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ஒரு பக்கம் என் பர்சனல் விஷயத்தை கொண்டு போய் அங்கெல்லாம் பேசாத,
சொல்லாதனே அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சரி சரி மண்டையாட்டி சாரி எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் பிரவீன்ட்ட வந்து அதே மேட்டரை சொல்லிட்டு இருக்காப்ல. அது கமருதீன் என்ன வேணா நடக்கட்டும், நான் சும்மாவே தான் இருப்பேன், நான் ஜாலியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்ன வேணா நடக்கட்டும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ சீசன் நடந்திருக்கு, அதுல எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு. அந்த சண்டையெல்லாம் நம்ம எவ்வளவு சீரியஸாலாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த சீசன்ல ஏதாச்சும் ஒரு சண்டையை நம்மளால சீரியஸா பார்க்க முடியுதா? இப்ப கூட பாருங்களேன், பார்வதி சொன்ன மேட்டரை கொண்டு போய் இந்த மனுஷன் ஓபன் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல. மறுபடியும் பார்வதி கூப்பிட்டு அண்ணே அதை சொல்லாதனே அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ண உடனே சரி சரி சாரி பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதே மேட்டரை சொல்லிட்டு இருக்காப்ல. அதை கேட்டு பாதிக்கப்பட்டவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். சந்தோஷமா இருப்பேன். அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம திவாகர் கிட்ட மட்டும் ஷேர் பண்ண விஷயத்தை அந்த மனுஷன் போயிட்டு பொது இடத்துல போட்டு உடைச்சு விட்டானே அப்படிங்கிற காண்டும் இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படி பொது இடத்துல போட்டு உடைச்சுமே கமருதீன் சைடுல எந்த விதமான சீரியஸான ரியாக்ஷனுமே காணமே. அந்த மனுஷன் ரொம்ப ஜாலியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போட்டு மொரன்னு முறைச்சிட்டு இருந்தாங்க. அதை கமருதீன் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்து எதுக்கு முறைக்கிறீங்க பார்வதி, அவருக்கு ஓகே சில் இதோ இல்ல ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கிட்டதாப்ல. கூடவே அவர் தான் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறாரு, நிறைய வார்த்தையெல்லாம் விடுறாப்ல. நான் அவரை தான் மார்க் பண்ணேன், உங்க பிரச்சனைக்கு வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கு பார்வதி நான் தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்புறம் எதுக்கு முறைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாப்ல. நான் முறைப்பேன் அப்படின்னு நானும் முறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சொன்னாப்ல. முறைச்சிட்டு போ, அப்புறம் எதுக்கு வந்து சில்லா ஓகேவா குட்டான்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் பேச மாட்டோம் அப்படிங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற அம்புட்டு பேருக்கும் தெரியதான் செய்யும். அது எதுக்கு மறுபடியும் எடுத்து நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு வந்து கமருதீன் பார்வதி கிட்ட இங்க பாருங்க பார்வதி நீங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பார்வதி சொல்றாங்க இப்பதான் உன்னை பத்தி நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன உனக்கு இந்த வாரத்தை நீ நேர்மையா கடக்கணும், அதானே அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த வாரம் முழுக்க நீ நேர்மையா கடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல ஒரு சின்ன மிரட்டல் தோணில சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த வாரத்தை முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா கடக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு, வீக்கெண்ட் எபிசோடு வரும்ல அப்ப நான் உனக்கு வச்சிருக்கேன் ஆப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ மிரட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு வாரத்தை எப்படி நீங்க நேர்மையா இருந்து கடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் எப்படி திவாகர் பேசும்போது கமருதீன் வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பாரோ அதே வேளையை இப்ப திவாகர் பண்ண ஆரம்பிச்சாப்ல. பார்வதி பேசுறதெல்லாம் கேட்டு அட என்ன பார்வதி மக்களுக்கு தெரியாதா, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க, எல்லாமே கேமரால ரிஜிஸ்டர் ஆயிட்டு தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உசுப்பேத்தி விட்டாப்ல. அப்புறம் கேட்டு சிரிக்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாப்ல. அப்ப பார்வதி சொன்னாங்க உன்னுடைய சுயநலத்துக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சுயநலம் கிடையாது உங்களுடைய நலத்துக்கும் சேர்த்து தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொன்ன உடனே அண்ணே பாத்தியானே என் நலத்துக்கும் சேர்த்து பண்ணனானே அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்களா. உடனே கமருதீன் இங்க இருந்து பார்வதி கிட்ட இருந்து திவாகர்ட்ட போயிட்டாப்ல. டே துரோகி இருந்தாப்ல. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம துரோகின்னு சொல்றானே ஒண்ணு புரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்வதி கமருதீனை எப்படி மிரட்டுறாங்க பாருங்க. என்னுடைய நலம் கருதி நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுடைய சுயநலம் கருதி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி எதை மீன் பண்ணி இதெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறத கமருதீன் ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பிடிச்சி தானே பேசுனீங்க, பிடிச்சி தானே பழகுனீங்க, பிடிச்சி தானே பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி அதே ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாப்ல. பார்வதி சொன்னாங்க இதை நீ எப்படி கொண்டு போவ என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கே தெரியும், பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேப்டன் கிட்ட ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விடாம மறுபடியும் நீ பிடிச்சி தானே பழகுன, பிடிச்சி தானே பேசுன அப்படின்னு சொல்லிட்டு தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி கமருதீன் அதே பாயிண்ட் திருப்பி சொல்ல ஆரம்பிச்சாப்ல. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் வச்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து பார்வதி கிட்ட ஏதோ தப்பா நடந்துகிட்டார் அப்படிங்கிறது புரியுது. ஆனா கமருதீன் என்ன கேட்கிறாப்ல பிடிச்சி தானே பேசுன அப்படிங்கிறது ரிப்பீட்டடா கேட்கும்போது அப்ப ரெண்டு பேருமே பிடிச்சி தான் அதை பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்ப பார்வதிக்கு அது பிடிக்காம விலகி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்டா எல்லாருக்கும் புரியுது. சோ இப்ப பிரவீன் வந்து அது வேணாம் மச்சான் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் வந்து இவனடா இப்படி பேசிட்டு இருக்கான், பொம்பளை மட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பிடிச்சி தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாப்ல. அதை பார்த்துட்டு பார்வதி பயங்கரமா கடுப்பாகி டென்ஷன் ஆகி வெறி பிடிச்சி அமைதியா இருக்குன்னு சொல்றல அவனை போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாட்டில தூக்கி எறிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அதுக்கப்புறமா கமருதீன் ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணாரு பாருங்க. அந்த காமெடிக்குலாம் நம்ம தனியா ரூம் போட்டு தான் சிரிக்கணும் போல இருக்கு. திவாகரை பார்த்து சொல்றாப்ல டே ஸ்டூபிட் எனக்கு வெளியே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதெல்லாம் கேட்டு எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அதாவது வெளியே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு, இந்த ஷோ நிறைய ஃபேமிலிஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுவும் இந்த ஷோ நேஷனல் டெலிவிஷன்ல டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கவர் போட்டு சாப்பிடணுமா கவரை கழட்டிட்டு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பேசினாங்களா. கையில ஹார்ன்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சாரு பாருங்க. அதெல்லாம் எந்த கணக்குல வருதுன்னு தெரியல. சரி ரைட் அந்த புள்ளைக்கு பிடிச்சே பேசுது, நல்லா தெரிஞ்சே பேசுதுனாலும் நீ எல்லாம் மீறுவியா, இது எல்லாமே இருக்குல்ல, இதை எல்லாத்தையுமே நீ பண்ணிட்டு எப்படிதான் கொஞ்சம் கூட வாய் கூசாம எனக்கு வெளியே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. அப்ப திவாகர் கமருதீனை பார்த்து உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா, நீ பண்ணது எல்லாமே கேமரால ரிஜிஸ்டர் ஆயிருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் நிப்பாட்டாம மாறி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. பிரவீன் உள்ள வந்து சொல்லி பார்த்தாப்ல உங்க
ரெண்டு பேருக்கு பிரச்சனைனா மாறி மாறி உங்களை பத்தி பேசுங்க, இன்னொரு பொண்ணை உள்ள இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கடைசி வரைக்கும் நாங்க கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு பார்வதி இழுத்து போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதை பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட்டு நம்ம பேசினது ரொம்ப கம்மி தான், ஆனா இவங்க பேசி பேசி நமக்கு இருக்கிற பெரிய நேரடிச்சிருவாங்க போல இருக்கு, உள்ள போய் நிப்பாட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ரெண்டு பேரும் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பேசவே பேசாதீங்க, இதோட நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் ஒரு முற்றுப்புள்ளியை போட்டாங்க. ரெண்டு பேருமே பேசிக்காதீங்க ப்ளீஸ், தள்ளி போ. இந்த டாபிக்கை பத்தி இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கமருதி நான் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எல்லார்கிட்டையும் போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டே தான் இருக்காப்ல. ஃபர்ஸ்டா விக்ரம் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காப்ல, இங்க பாரு மச்சான், நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றதெல்லாம் என்னுடைய விருப்பம், நாங்க ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கே வினோத் தொட்டாப்ல, அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லை, இவங்க ரெண்டு பேரும் பத்தி தானே பேசணும், தேவையில்லாம பார்வதி பேரை இழுத்து விடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் எங்க ஆரம்பிச்சாலும் அந்த மனுஷன் கரெக்டா திவாகர் மேட்டருக்கே வந்து நின்றுவார் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் வந்து உசு பேத்தி விட்டுருந்தாப்ல. அண்ட் அடுத்த கமருதீன் போயிட்டு சுபிக்ஷாட அதே விஷயத்தை சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது நாங்க ரெண்டு பேரும் ஒரு கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம இந்த பார்வதி எங்க போனாலும் எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுட்டே இருக்கா, அவ சண்டை போடுற இடத்துல நானும் சப்போர்ட்டுக்காக போய் நிக்க தான் வேண்டியதா இருக்கு, அதனாலே பாரு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பகச்சிக்கிட்டு கடைசியில் 10 ஓட்டு வாங்கிட்டேன், கடைசியில் எனக்காக யார் விளையாடுவா, நான் கஷ்டப்படும் போது அவளா வந்து நிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டுட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு டாபிக் தான் இதுக்கு முன்னாடி அவர் பார்வதியோட சேர்ந்து இருக்கும்போது வினோத்துக்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருந்தாப்ல, அதாவது வினோத் சொல்லிட்டாராம் நான் பார்வதியோட சேர்ந்ததுனால தான் எனக்கு 5 ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது மச்சான், நீ சொல்லக்கூடாது, அது தப்பு மச்சான் அப்படிங்கிற மாதிரி யார் அட்வைஸ் பண்ணா, கமருதீன். ஆனா இப்ப அதே கமருதீன் அவர் வாயில என்ன வருதுன்னா, நான் வந்து பார்வதி கூட சேர்ந்ததுனால தான் இப்ப எனக்கு 10 ஓட்டு வந்துச்சுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தம் இந்த வீட்டில் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே நோய் தான் இருக்கு, ஒருத்தர் கூட சேர்ந்து இருக்கும் போது எது சரியா இருக்குதோ அது அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்த உடனே அந்த சரி உடனே தப்பாவும் மாறிடுது. இவ பிரச்சனைக்கு தான் வந்து எல்லார்கிட்டையும் நம்ம பேசி நான் 10 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஓட்ட வாங்கினா அது கமருதீன் தான் போல இருக்கு. ஒரு விஷயத்தை பேசாம விட்டாலே அது காணாம போயிடும். ஆனா அவர் பத்தின விஷயத்தை அவரே பேசி பேசி அது ஊதி பெருசாக்கி கடைசியில் அது வெளியே வரதுக்கான காரணமே அவர் தான் இருக்காப்ல. இதுக்கு முன்னாடி அவருக்கும் ஆதிரைக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு, பர்சனல் மேட்டரை வெளியே சொல்லிட்டேன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே யாருக்கும் தெரியாது. அந்த பிரச்சனையை பண்ணி பேசி 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 கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் வாயாலே அவரே தான் வெளியிட்டாப்ல. அந்த மாதிரி தான் இப்பயுமே இந்த டாபிக்கை பெருசா பேசாம விட்டாலே யாருக்கும் தெரியாம போயிடும். ஆனா மறுபடியும் பேசிட்டு இருக்காப்ல, எல்லார்கிட்டையும் போய் சஜஷன் கேட்டுட்டே இருக்காரு. என்ன காரணம்னா, ஒருவேளை பார்வதி வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த டாபிக்கை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருடைய மனநிலை என்ன இருக்கு அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கணும். அண்ட் இவர் சைடு நியாயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டார் அப்படின்னா அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக சொல்றாரா அப்படிங்கிறதும் தெரியல. உங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கு, நான் கேம் விளையாட வந்திருக்கேன். இப்படிதான் கடைசியா போயிட்டு அரோரா கிட்டையும் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு அந்த அரோரா என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்குள்ள ஏதோ தப்பா நடந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற ஆள் ஒன்றும் கிடையாது பார்வதி, சும்மாவே எல்லார்கிட்டையும் பயங்கரமா சண்டை போடும், இதுக்கெல்லாம் சும்மா விட்டுருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே நான் பார்த்த வரைக்கும் கடைசி வரைக்குமே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா கெட்டி பிடிச்சிட்டு கை கோத்துக்கிட்டு சாஞ்சிட்டுல தான் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்த்துட்டல சரி ரைட், இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசினா அவளுக்கு மரியாதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணா மரியாதை இருக்காது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆக மொத்தத்தில் கமருதீனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல சஸ்பென்ஸா ஓப்பன் ஆகி அது ஆளாளுக்கு ஒன்று பேசுறதுக்கு பதிலா இப்போ முன்னாடியே போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வீக்கெண்ட் எபிசோட்ல கொஞ்சம் சுலபமா இருக்குமா இல்லையா, அதுக்காக தான் இந்த வேலையை பார்க்கறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாமே பார்க்கறாங்களா அவ்வளவுதான். ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த டாபிக் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்வதிக்கு தெரிஞ்ச உடனே டோன்ட் கெட் இட் டு மைண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சமாதானமா படுத்திட்டு அதுக்கப்புறமா உட்காந்து ஒப்பாரியும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பிரவீன்ட்ட போய் சொல்றாங்க, எவனோ பார்த்த வேலை, அதுக்கு நான் பலியாகணும், நான் இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடிய ஆள் கிடையாது, இதை பத்தி பேசவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா திவாகர்ட்ட போயிட்டு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க திவாகர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, நான் யார் வாழ்க்கையும் கெடுக்க வரல, அவன் அப்படி பண்றான் அப்படிங்கிறதுக்காக நான் அதை பண்ணணும் அவசியம் கிடையாது, ஆனா அவன் சுத்தி எங்க வந்து நிக்கிறான் பாத்தியா, நீ புடிச்சு தானே பழகுன அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கே வந்து நிக்கிறான், அப்ப அவன் என்ன சொல்ல வரான்றது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் ஒரு கெட்ட வார்த்தையும் போட்டு முடிக்கிறாங்க. அண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா பார்வதி ஒரு மேட்டர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த லவ் பண்றவங்க எல்லாம் ஒரு வேலை ஒன்று பார்ப்பாங்க தெரியுமா, அப்ப பிடிச்சிச்சு இப்ப பிடிக்கலன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவன் கேட்கறான். ஆனா இவன் பண்ண வேலையால தான் இப்ப அவனை எனக்கு பிடிக்காமே போயிருச்சு அப்படிங்கிறதையும் சேர்த்தே வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதாவது நான் பிடிச்சிதான் பேசினேன், பிடிச்சிதான் பழகுனேன் இல்லைன்னு சொல்ல, ஆனா நான் வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருந்தேன், அந்த பவுண்டரியை அவன் என்னைக்கு கிராஸ் பண்ணானோ அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அவனை விட்டு நான் விலகி வந்துட்டேன் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்றாங்க. மேபி இந்த ஒரு டாபிக்கை வீக்கெண்ட் எபிசோட்ல கொண்டு வந்து பேசுவாங்க அப்படிங்கிற டவுட் ஹெவியா வருது.
செஞ்சது இப்ப பிடிக்கல, நீ பண்ண விஷயங்கள்ல தான் எனக்கு வந்து பிடிக்கல. அப்புறமா தி லாக்கர் அப்படிங்கிற டாஸ்க் கூட நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லயும் 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் அங்க வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிடணுமா. அதை சாப்பிடும்போது அது நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற ரியாக்ஷன் நம்ம காட்டக்கூடாது. ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணணும். நல்லா இருக்குன்னா அத்தான், நல்லா இல்லைனா செத்தான், இப்படிங்கிறது தான் ஆப்போனண்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை வச்சு கரெக்டாக கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி 4 ரவுண்டு, இந்த 4 ரவுண்ட்ல யார் அதிகமான ரவுண்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சுவைத்த ஐட்டம் அத்தானா அல்லது செத்தானா. அண்ட் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்றதுக்கு வெறும் 4 பேர் மட்டும் தான் வரணும். அந்த 4 பேர் யாருங்கிறத நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு டீமும் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓட்டிங் பேசிஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுல ஓட்டு போட்டு பார்க்கும்போது திவாகர் பேர் வரல போல இருக்கு. வழக்கம் போல அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டான். இப்படிதான்ப்பா நீங்க பண்றீங்க, எந்த டாஸ்க்லயும் சேர்த்துக்க மாட்டீங்கப்பா, நிறைய டஃப்பான டாஸ்க்லாம் நானே வேணாம்னு சொல்லிடுறேன், இந்த மாதிரி டாஸ்க்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கலையா, உடனே டென்ஷன் ஆகி பிக் பாஸ் இந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்ல பண்றது ஓட்டிங்ல எனக்கு வந்து விருப்பமே இல்லை, அவங்க எல்லாத்தையும் சீப்பா பண்றாங்க பிக் பாஸ், இந்த சாப்பாடு மெட்டல கூட ரொம்ப சீப்பா பண்றாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்ட உடனே சபரிக்கு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. அது என்ன ஃபுட்ல சீப்பா பண்றோம், என்ன வார்த்தை பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு பக்கம் சண்டைக்கு வர, இதுல எம்ஜே வர வழக்கம் போல உள்ள வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கலவரத்தை பண்ணிட்டாங்க. சோ ஃபைனலா ரெண்டு டீம்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டு வினோத், கலை, ரம்யா அண்ட் கனி இவங்க 4 பேருமே சூப்பர் டீலக்ஸ் வீட் வந்து டேஸ்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் விக்ரம், பிரவீன், வியானா அண்ட் கெமி இவங்க 4 பேர் தான் டேஸ்டிங் பண்ணுவாங்க. மத்த எல்லாருமே கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாஸ்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ ஃபர்ஸ்டா யாரு பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்ரம் தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அதாவது நல்லா இல்லாத ஃபுட்டை நல்லா இருக்கிற மாதிரி டேஸ்டா இருக்கிற மாதிரி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாப்ல. அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க, சரி ரைட் ஆப்போனண்டா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம திவாகர் செத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் அமைதியா இரேயா, எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம், நீ மட்டுமா டீம், எல்லாரும் சேர்ந்து தானே டீம் அப்படிங்கிற மாதிரி திட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆமாமா செத்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ஆனா திவாகரை பிடிக்கவா முடியும்? கலையரசன்ட்ட போயிட்டாப்ல, உன்னை வந்து டீம்ல சேர்க்க வேணாம்னு சொன்னாங்க, நான் தான் உன்னை சேர்க்க வச்சேன், ஆனா முதுகுல குத்திட்டல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் ஒரு பக்கம் கெட்டவாத போட்டு திட்டி விட்டான். எல்லாரும் வெளியில போட நினைச்சாங்கல்ல, நீ உள்ள இருக்குன்னு நினைச்சல, ஏன் தப்பு ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. அண்ட் அடுத்ததா கனி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி தான் விக்ரம் வந்து ஆப்போசிட் சைடுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காப்ல, அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் இவங்களாச்சும் கொஞ்சம் மாத்தி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஓவர் பெர்ஃபார்மன்ஸ், ஹெவி பெர்ஃபார்மன்ஸ், வாயிலே வைக்க முடியல, ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே அது பார்த்த உடனே நமக்கே தெரிஞ்சு போச்சு ஆப்போனன்ட் சைடுல இருக்கவங்களும் இது வந்து அத்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியில் பார்த்தா அதான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி பெர்ஃபார்மன்ஸ்லாம் காட்டவே இல்லை. டோட்டலா யாருக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 பேருமே 4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து டிரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டை பிரேக்கர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜூஸ் பாட்டில் கொண்டு வந்து வச்சு 2 பேர் வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுபிக்ஷா அண்ட் திவாகர் இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு மூஞ்சில எந்த விதமான ரியாக்ஷனுமே அவங்க காட்டவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் அது செத்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா அது ராங் ஆன்சர், அது அத்தான் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம திவாகர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக போடாப்ல அதுலயும் எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு நான் போய் நடிப்பு அரக்கன்றா, இப்போ நடிப்பை காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை எடுத்து குடிச்சிட்டு பெருசா எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டல. ஆனா எல்லாருமே சேர்ந்து அத்தான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அது கரெக்ட் ஆன்சர் ஆகி போச்சு. இந்த டாஸ்க்லயும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தான் 1000 பாயிண்ட்ஸும் கிடைச்சி போச்சு. பட் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவாகர் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலுமே யாருமே வந்து திவாகரால தான் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பழி போடவே இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள குத்துமா இல்லையா, திவாகர் போயிட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஓவர் ஆக்டிங் பண்ணாங்கம்மா, அதை நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், ஆனா என்ன ஆகி போச்சு இடத்துல நான் தான் தொதப்பி விட்டேன்ற மாதிரி சொல்லிடுவாங்களோ, ஏன்னா சண்டை போட்டுலாம் வாங்கினேன் சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பார்வதியுமே ஆமாமா சில டைம் சண்டை போட்டு வாங்கும் போது இந்த மாதிரி நடக்கும்போது சொல்லத்தான் செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் லாக்கர் ரூம்குள்ள போனாங்க. வழக்கம் போல பாதி பேர் சும்மாவே வெளியே வந்துட்டாங்க. அண்ட் பாதி பேர் எடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் வெளியே வராம உள்ளே நின்று ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் தான். ஒருவேளை வெளியே வராமே உள்ளே நின்ட்டாரு, அதனால பாயிண்ட்ஸே கிடைக்காம போயிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படியும் கிடையாது போல இருக்கு. எத்தனை பாயிண்ட்ஸை எடுத்துட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸை நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் தான் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்காக எடுத்திருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அந்த 800 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்த அம்புட்டு பொருளுமே மறுபடியும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் போய் சேரும்.
அண்ட் அப்புறமா யாரா இந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பவுல்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதி போட்டு அது ஒருத்தரும் எடுத்து இது யாருக்கு பொருந்தும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டாஸ்க் தான். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்டா அரோராவே கிளம்பி வந்தாங்க. அதுக்கு பிக் பாஸே ஆச்சரியப்பட்டாங்க, பரவாயில்லையே ஃபர்ஸ்டா வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்ன டாபிக் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க சண்டை போட்டாலும் காக்கா கூட்டம் மாதிரி இவங்க 3 பேர் கிளம்பி வந்துருவாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பார்வதி, திவாகர் அண்ட் கலையரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல கலையரசன் எங்க இதுமா வந்தாருன்னு சொல்லி கேட்டா, ஆமா அவர் சைலண்டா வந்து சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பார்வதி, வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 3 பேரை சொல்லியிருந்தாலும், இல்ல பார்வதி, திவாகர் அண்ட் கமருதீன், இல்ல பார்வதி, திவாகர் அண்ட் வினோத், இதுல யாராச்சும் ஒரு காம்பினேஷன் சொல்லியிருந்தா கூட ஒரு நியாயமா இருக்கும். சம்பந்தமே இல்லாம கலையரசன் பேரை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி, திவாகர் சைலண்டா கலையரசன் கோஷம் போடுவாருன்னு. அந்த அடுத்த கலையரசன் வந்தாப்புல அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நல்லதுக்கு சொல்ற மாதிரி சொல்லுவான். ஆனா சரியான விஷப்பாட்டில்னா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவர் வினோத் பேரை சொன்னாப்புல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டா, நான் வெளியே போயிருவேனே அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே போயிட்டு நாமினேஷன் உன் பேரை சொல்லிட்டேன்டா, ஓ நல்லதுக்கு தான் சொன்னேன், நீ வெளியே போய் சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்றாரு. சரியான விஷப்பாட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல வினோத் அண்ணா. அடுத்த வினோத் வந்தாப்புல அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, இந்த வீட்டுடைய அத்தான் செத்தான் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அத்தான் வந்து கனியக்கா, ஏன்னா எல்லாருக்கிட்டும் ரொம்ப கனிவா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அடுத்த செத்தான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்கோர்ஸ் திவாகர் பேரை தான் சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருக்கும் போது அப்படிலாம் கிடையாது. விசப்பாட்டில் சொல்லிட்டு கலையரசன் சொன்னால அவன் பேரை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் பேரை வந்து சொன்னாப்புல. என்ன காரணம்னா, இங்க இருக்கிறத அங்கேயும் அங்க இருக்கிறது இங்கேயும் சொல்லுவான்னு சொல்லிட்டு நாமினேஷன்ல வீக்கெண்ட் எபிசோட்ல எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் பண்ணார் இல்லையா, அதே விஷயத்தை தான் இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணாப்புல. அங்க ஒரு கலகம் பண்றது யாருன்னா கலையரசன். அந்த அடுத்த கமருதீன் வந்தாப்புல, மேல்மாடி காலி அப்படிங்கிறதுக்கு 2 பேர் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டிஃபால்ட்டா திவாகர் பேரை சொல்லிட்டாப்புல. அவருக்கு சுய புத்திலாம் கிடையாது, யாராச்சும் அவருக்கு ஃபேவரா பேசினா கூட சேர்ந்து பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அடுத்த பார்வதி பேரை சொல்லிட்டு, அவங்க கூட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நமக்காக உயிரே கொடுப்பாங்க, என்னைக்கு அவங்கள விட்டு நம்ம விலகி வரமோ உடனே அடுத்த நாளே நம்மளுக்கு அகைன்ஸ்டா மாறிடுவாங்க. இந்த விஷயத்தை எஃப்ஜே ஒரு நாள் நீ டெஸ்ட் பண்ணி பாடுறா அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தான். அது இன்னைக்கு உண்மையாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாரு சொல்லான்னு இருக்கேன். என்னடா இன்னும் சொல்லலையே. அந்த அடுத்த திவாகர் வந்தாப்புல முகத்துக்கு முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுவாங்க, ஆனா பின்னாடியே போயிட்டு நம்மள நாமினேட்டும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் பேரை வந்து சொன்னாப்புல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, கலைக்கு எனக்கு ஒரு சண்டை வந்துச்சு, அந்த சண்டையில தான் ஒன்றும் ஜென்ம விரோதிகளா ஆகிட மாட்டோம், ஆனாலும் பின்னாடி போயிட்டு பத்தியாப்பா உன்னை பத்தி எப்படி பேசிட்டார் பத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கொளுத்தி போடுவாரு, அதனால நான் வினோத் சார் பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த பிரவீன் பேரை சொன்னாப்புல. என்ன காரணம் சொல்லி கேட்டா, என் முன்னாடி சிரிச்சு பேசுவேன், ஆனா பின்னாடி போயிட்டு என்னையே நாமினேட் பண்ணுவான்றது எனக்கே தெரியும், நான் சைக்காலஜி படிச்சதுனால பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவோமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. சரி ரைட் உட்கார சொல்லியா அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு அடுத்ததா கனியக்கா வந்தாங்க. வேலை செய்கிற மாதிரி காட்டுவாங்க, ஆனால் அது பாவலா தான், பெருசாக வேலைலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உடனே திவாகரனை இது வரைக்கும் வேலை செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இன்னொரு வேலையை செய்கிறேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பாவலா காட்டுவாங்க, அது உண்மையிலேயே வேலை செய்கிற கணக்கிலலாம் வராது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து திவாகர் பார்வதி சொல்லி விட்டாங்க. அந்த அடுத்த கெமி வந்தாங்க. இந்த வீட்டிலேயே நடிப்பு அரக்கனுக்கே டப்படுக்கக்கூடிய அந்த 2 நடிகர்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஃபர்ஸ்டா இவங்களுமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லார்கிட்டையும் வந்து பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க, அவங்க பேசுறது கொஞ்சம் கூட ஆர்கானிக்காவே இருக்காது, பயங்கர ஃபேக்கா இருக்கும், அதனால நடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே வியானா அவங்க பண்றது எல்லாமே ஓவர் ஆக்டிங்கா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வியானா ஒரு விஷயத்துல ஓவர் ஆக்டிங் அந்த நடிப்பா சொல்றது உங்களை மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அந்த அடுத்த விக்ரம் வந்தாப்புல பேமெண்ட் வேணாம் பஸ் சார்ஜ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி சார், பிரவீன் சார், கெமி சார் இவங்க 3 பேரும் கொடுக்குற காசுக்கு மேல ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, வேலைனா வெள்ளக்காரனா ஆயிடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இவங்க 3 பேர் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். அப்ப பிக் பாஸ் கூப்பிட்டு பாருப்பா, இந்த டாஸ்கே நெகட்டிவா சொல்ற டாஸ்க் தான், நீ என்ன பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்க, அதாவது பேமெண்ட்டே கொடுக்கூடாது, இவங்களுக்கு பஸ் சார்ஜ் கொடுக்கறதே அதிகம், அந்த அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸே பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி 3 பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பேர் கரெக்டா சொன்னாப்ல கலையரசன், இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்தா திவாகர் பேரை சொல்லிட்டு அவருமே பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே பண்ற மாதிரி தெரியல, எங்க வந்து வேலை கம்மியா இருக்குமோ, இப்ப ஜட்ஜ்னா வேலை கம்மியா இருக்கும், அப்ப நான் அதை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து சரி ரைட்டுப்பா, நீ கடைசி வரைக்கும் கரெக்டா சொல்லுவியா என்னன்னு தெரியல, சோ யாராவது தைரியசாலி இருந்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் சொல்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிளம்பி வந்துட்டான். எஃப்ஜேயும் ஃபர்ஸ்டா திவாகர் பேர் தான் சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நடிப்பு அரக்கன் சொல்லிட்டு ஒரே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்ல, வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணாரோ அதே தான் வீட்டுக்குள்ளேயும் பண்றாரு, பெருசா வேற எந்த டிஃபரன்ஸும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த
துஷாரை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்து கேம் பிளே எல்லாம் பண்ணி டேலண்ட்லாம் காமிப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாப்ல. அண்ட் கடைசியா கலையரசனும் என் கூட தான் உட்காந்துட்டு இருக்கான். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணமே நாட்டுப்புற கலையை வந்து நான் கத்துக் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அதுக்கான எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாயை ஓடின உடனே திவாகர் வழக்கம் போல எச்சிட்டாப்ல. ஆமா இவன்லாம் என்ன சொல்றான், இவனே சீக்கு வந்த கோழி மாதிரி பெட்ல தான் படுத்து கிடக்குறான், இவன்லாம் பேச எனக்கு தகுதி இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் எஞ்சி விட்டாப்ல. இங்க பாரு, நீ பேசும்போது யாராச்சும் பேசினாங்களா, நீ பேசும்போது யாராச்சும் பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த, இவர் வந்து விடாம இவனுக்குலாம் தகுதியே கிடையாதுமான்னு சொல்லிட்டு எஃப்ஜே போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாப்ல. இதுல திடீர்னு பார்த்தா விக்கல்ஸ் விக்ரமும் திவாகர் பேரை சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு அடியை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல இதெல்லாம் விக்கல்ஸ் விக்ரம் பேசலாமாமா, தைரியமா ஒரு 3 பேர் சொல்றது கூட அவருக்கு தகுதி இல்லை, அவர்லாம் என்ன வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூடவே அவரை கூட விட்டுறலாமா, இந்த எஃப்ஜே பையன் நாமினேஷனுக்கே வரமாட்டாமா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லயே ஓடிட்டு இருக்காமா, அவனுக்கு தகுதியே இல்லம்மா, அவனுக்கு விளையாடவே தெரியலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே, ஓ எனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்றியா, ஏன் டேலண்ட் இப்ப நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்ட கோழி மாதிரி துடிச்சிட்டு இருக்கான் அவன். திவாகரும் சொன்னதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் மோட்ல போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. நான் வெளியே எவ்வளவு வைரல் தெரியுமா, இவன் சீக்கு வந்த கோழி மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கான், இவன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு தப்பிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிரவீனே சொன்னாப்ல. உங்களை பேச வேணாம்னு சொல்லி புதுசா பேசுங்க, திருப்பி திருப்பி அதே தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கடைசியில் எஃப்ஜே என்ன சொன்னா, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு, எனக்கு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் வேணும், அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி சரி ஓகே அந்த கேப்ல நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் எடுத்து வந்து நின்னாங்க. இந்த இடத்துல திவாகர் என்ன பண்றாரு அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல பார்வதியை பேச விடாம எஃப்ஜே அண்ட் வினோத் 2 பேரும் மாறி மாறி கையாமியா கத்தி காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு பார்வதி முழின்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா சரி டாஸ்க்கை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை படிக்க சொல்லிட்டாங்க. ஸோ பார்வதிக்கு என்ன வந்துச்சுன்னா விக்டிம் கார்டு தான் இவங்களுடைய விசிட்டிங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லணும் அப்படின்னு டிஃபால்ட்டா இவங்களுமே ஃபர்ஸ்ட் பேரா கமருதீன் பேரை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது என் சைடை கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவார். ஆனால் அவர் பண்ற மிஸ்டேக் மட்டும் அவர் அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை உங்க கூட சேர்ந்து தானே பண்ணேன், அப்ப மட்டும் உங்களுக்கு இனிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ஒரு பக்கம் கேட்டு இருந்தாப்ல. அடுத்து அரோரா பேரை சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா இதுதான் என்னுடைய நேச்சர் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எத்தனையோ இடத்துல கருத்துக்களை பதிவு பண்றதுக்கு இடம் கிடைக்குது, ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களுடைய லிமிட்ஸ்லயே இருந்துக்கறாங்க. அந்த அடுத்த எஃப்ஜே வந்தாப்ல. எஃப்ஜேக்கு என்ன வந்துச்சுன்னா கொலாடி சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சாங்கன்னா அந்த போட்டிக்கு ஒரு 3 பேர் அனுப்பணும்னா எந்த 3 பேரை அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பார்வதி, கமருதீன் அண்ட் ரம்யா அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேர் வச்சிருந்தாங்க. பார்வதி அண்ட் கமருதீன் இவங்க 2 பேருக்கு ரீசனே தேவை கிடையாது. ரம்யாக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எஃப்ஜே என்ன சொல்றாப்ல, ரம்யாவுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, இந்த வீட்டில் யாருமே ரம்யா கிட்ட நின்று பேசவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சுயரூபம் இருக்கு அவளுக்கு வெளியே, இந்த வீட்டுக்குள்ள அவ யாருக்கிட்டையும் அதை வெளியே காட்டிக்காம அடக்கி வாச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டாப்ல. பொட்டன்ஷியல் இன்னும் யாரும் பார்க்கல, ரம்யா எவ்வளவு சொன்னது உங்களுக்கு தெரியல. அந்த அடுத்ததா வியானா வந்தாங்க. எங்களுடைய கேள்வியிலேயே பதிலுமே இருந்துச்சு, இந்த வீட்டுடைய மொத்த புலம்பல் தான் ஒரு ஆள் தான், அது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஊருக்கே தெரியும் ஆன்சர், இவங்களுக்கு தெரியாதா, பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் உங்களை பத்தி புலம்புற அளவுக்கு இருக்கு. அடுத்த ரம்யா வந்தாங்க. இந்த வீட்டுல சாப்பிடுறது தூங்குறது இதை மட்டுமே வேலையா வச்சிருக்க 2 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களுமே டிஃபால்ட்டா எல்லாரும் சொல்றாங்களா நம்மளும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு பார்வதி திவாகரை இங்க எடுத்துன்னு சொல்றாங்க. அதாவது வீட்டில் சண்டை போட்டு பல பிரச்சனைகள் பண்ணுறதே பார்வதி திவாகர் தான், ஆனால் அவங்க இந்த வீட்டில் சும்மாவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லி கேட்டதுக்கு திவாகர் வந்து நடிப்பறக்கன்னு அந்த வேலையே பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திவாகர் ஏதோ பேசினாப்ல, இங்கே பாருங்க நான் பேசும்போது பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் எதுக்காகனா எஃப்ஜே இதுக்கு முன்னாடி கொளுத்தி போட்டான்ல அதுக்காக தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. அண்ட் அடுத்த பார்வதிக்குமே அவங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, ஆனால் அது பாவலா தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸே வந்து சொல்லிட்டார், நான் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டியாமா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இந்த வீட்டில் சாப்பிட்றது தூங்குறது இதை மட்டுமே வேலையா வச்சிருக்க 2 பேரை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மறுபடியும் திவாகர் பேரை தான் சொல்றாங்க. அப்ப பிக் பாஸே ரம்யா கிட்ட இதை என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மக்கள் எப்படிமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். திவாகர் கிளம்பிட்டாப்ல, ஆமாமா நீயே படுத்து தூங்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரம்யா தான் ஆல்ரெடி எஃப்ஜே ஏத்தி விட்டுருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சுயரூபம் தெரியாது, அவங்க மட்டும் இறங்கி சண்டை போட்டாங்கன்னா பயங்கரமா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறேன் பாரு அப்படிங்கிற பேர்ல திவாகர் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. பார்வதி ஒரு பக்கம் வார்த்தை விட்டாங்கன்னா பார்வதி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. 2 பேர்கிட்டையும் மாறி மாறி சண்டை போட்டு பார்த்தாங்க. சரிட்டு வேலைக்காகன்னு சொல்லிட்டு ரம்யா போயிட்டாங்க.
கடத்துல பார்த்தா ரம்யாவை பத்தி திவாகரும் பார்வதி பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இது என்னடா சண்டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடத்துல ரம்யா போய் ஓரமா உட்காந்துட்டாங்க, எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி ரைட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற பேர்ல திவாகர் வந்து 4 வாரமா நீ என்ன பண்ண, சும்மா படுத்து படுத்து தூங்குன, உடம்பு சரியில்லைன்னு போய் தூங்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரம்யா மறுபடியும் கிளம்பி விட்டாங்க. அது எப்படி உடம்பு சரியில்லைன்ற பர்சனல் மட்டும் எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுல தான் திவாகர் வழக்கம் போல வார்த்தையெல்லாம் விடுவார் இல்லையா, தகுதி தகாதரம் இல்லாம நீ பேசாதமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதை கேட்டு ரம்யா டென்ஷன் ஆனாங்களோ இல்லையா, சபரி டென்ஷன் ஆகி வந்துட்டாப்ல. தகுதி தகாதரம் நீ எப்படியா பேசலாம், நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கத்த, அந்த புள்ள மட்டும் என்ன வா போன மரியாதை இல்லாம பேசுதே, அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, அதை விடு நீ வந்து அந்த புள்ளிக்கு உடம்பு சரியில்லைன்ற பர்சனல் மேட்டர் எடுத்து பேசுற, இதை எடுத்து பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே திவாகர் சொல்றாப்ல, இங்க பாரு சபரி நீங்க குரூப்பிசம் பண்றீங்க அப்படின்னாப்ல. அதுக்கு சபரி சொல்றாப்ல, என் தங்கச்சியை பார்த்து நீ இப்படி பேசுவ, அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதுக்காக நான் பேசுறது குரூப்பிசம்னா நான் குரூப்பிசம் தான் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி பஞ்சு டேலாக்லாம் பேசி வீரியமா சண்டை போட்டு இருந்தாப்ல. சரி ரைட், இவர் வந்து ரம்யாக்காக இவ்வளவு சண்டை போட்டு இருக்காரு, ரம்யா என்னதான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இவங்க என்னதான் சீரியஸா சண்டை போட்டாலும் கடைசி வரைக்கும் அது 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாத சண்டையா தான் போயிட்டு இருக்கு. கடைசியா கனி வேற என்ன சொல்றாங்கன்னா, விஜய் சேதுபதி என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குல்ல, அது எல்லாருமா சேர்ந்து நியாயத்துக்காக நிற்கும் போது அது குரூப்பிசம்னா அது குரூப்பிசமாவே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு, வாங்க எல்லாரும் உட்காரலாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ரம்யா கரெக்டா சொல்றாங்க, அந்த 2 பேர் யாருன்னா அரோரா ஒண்ணு கலை ஒண்ணு, இவங்க 2 பேருமே பெருசா இந்த வீட்டுல வேலை செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இந்த பதில ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஒன்னு அரோரா சொல்லுவேன், இன்னொன்னு கலை அரசு. கடைசியா கமருதீன் அண்ட் வியானா இவங்க 2 பேருமே வந்து ஒரு சீட் எடுத்திருந்தாங்க. அதுல என்ன வந்துச்சுன்னா, ஜெயிக்கிற குதிரையில சவாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த டாபிக்கை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கமருதீன் வந்து சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப பிக் பாஸே கரெக்ட் பண்ணி என்ன சொன்னாருன்னா, ஜெயிக்கிற குதிரை அப்படிங்கிறது இந்த வீட்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க, அவங்க கூட சேர்ந்தாதான் நம்ம மூஞ்சி கேமரா வரும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய 2 பேரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வியானா வந்து நான் ஃபர்ஸ்டா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திவாகர் வந்து ஜெயிக்கிற குதிரை, அவர் தான் இந்த வீட்லயே ரொம்ப ஃபேமஸா இருக்காரு, அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணாதான் நம்ம மூஞ்சி கேமரால வரும்னு சொல்லி பெர்ஃபார்ம் பண்றவர் தான் வினோத் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, திவாகர் எங்கெல்லாம் போய் ஏதாச்சும் ஒன்று பண்றாரு அப்படின்னா இவரும் பின்னாடியே போயிட்டு அவர் கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. அதெல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாசிட்டிவா கிடையாது, முழுக்க நெகட்டிவா தான் பண்றாரு. ஆனா அவர் நினைச்சுக்கிறாரு நம்ம ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனா பாக்குற எல்லாருக்குமே அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஆனா திவாகர் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணா மட்டும் தான் நம்ம கேமரால வருவோம் தான் வினோத் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் மூஞ்சே வந்து மாறி போச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 20 வருஷமா நான் ஃபேமஸ்மா, இன்னைக்கு கிடையாது 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அப்படி 20 வருஷம் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு ஆளு எதுக்காக சும்மா திவாகர் பின்னாடியே போயிட்டு அந்த கேமரா பின்னாடி நின்று ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணணும், திவாகரையே நோண்டி ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுலயும் குறிப்பா விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர் டூவே பண்றாப்ல. அதை வந்து திவாகரே எனக்கு பிடிக்கல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் சரி வேணான்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா அதை மீறி திரும்ப பண்றது அந்த லைம் லைட்டுக்காக தான் பண்றாரோ அப்படிங்கறத வியானா ரொம்ப ஸ்ட்ராங்காவே பதிவு பண்ணிட்டாங்க. அந்த வியானா இதை சொன்ன உடனே பார்வதிக்கும் திவாகருக்கும் சந்தோஷம் தாங்கல, உட்கார்ந்து 1/4 மணி நேரத்துக்கு கையை தட்டுறாங்க. இந்த கை 2 செவந்து போயிருக்கும் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தட்டிட்டு இருக்காங்க. அடுத்ததான் கனி, சபரி அண்ட் எஃப்ஜே இவங்க 3 பேரையும் சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பயங்கரமான ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான். ஒரு டாஸ்க்னு வரும்போது 100% எஃபோர்ட் போட்டு விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒட்டுக்கா ஒரு கேம் விளையாடுறாங்க. இவங்க 3 பேருமே அப்படியே சேர்ந்து கடைசி வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பச்சையா சொல்லணும் அப்படின்னா இவங்க 3 பேருமே குரூப்பிசம் பண்றாங்க, மாறி யாருக்குமே தெரியாம சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்குள்ள பெருசா பிரச்சனை வருதா இல்லையா அப்படிங்கிறது கூட வெளியே யாருக்குமே தெரிய மாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்ப கனி வந்து வியானாட்ட கேட்டாங்க, சரி ஓகேமா இதுல யாரு குதிரை யாரு சவாரி பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்குமே வியானா என்ன சொன்னாங்கன்னா, இதுல இவங்க தான் குதிரை இவங்க தான் சவாரி பண்றாங்கன்னு கிடையாது, 3 பேருமே மாத்தி அந்த வேலைகளை பார்த்துக்க தான் செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே திவாகரன் பார்வதி 2 பேரும் சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் தட்டி பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க சொன்ன அந்த ரீசனை இவங்க 3 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே வந்து இருந்துச்சு. ஆனா கடைசியில் வியானா சொன்ன இந்த 2 ரீசனுக்குமே பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, வியானா கூப்பிட்டு நிக்க வச்சு, வியானா சத்தியமா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெரி வெல் டன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு, சூப்பரா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பாராட்டி தள்ளிட்டாப்ல. இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா கொளுத்தியே போட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா நீங்க சொன்ன கருத்து ரொம்ப சரியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒரு சேர்த்தே சொன்னாப்ல. அதை கேட்டு கனியோடைய ஃபேஸே வந்து மாறி போச்சு. அதையும் கேட்டு திவாகரன் பார்வதி 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது குரூப்பிசம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மேட்டரை பிக் பாஸே அப்ரூவ் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Very well done. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல திவாகரோட சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் மூலியமா புதுசா வெடிச்ச சண்டை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி இது வரைக்கும் பர்சனலாவே போயிட்டு இருந்தது. இப்போ பொது வீட்டில் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலையும் பொதுவா வெடிச்சிருச்சு. ஸோ அதை வந்து வீக்கெண்ட் எபிசோடுக்கு எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, பார்வதி சைடில் என்ன விஷயத்தெல்லாம் சொல்ல போறாங்க, கமருதீன் சைடில் என்னென்ன சொல்ல போறாங்க, இந்த விஷயத்தை முதல்ல விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இதை பேசணும் வேணாமா அப்படிங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுவாரா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ இது நடக்கும் போது ஏது நடக்கும் போது அப்படிங்கிறது இன்னும் 2 நாள் வெயிட் பண்ண நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம கடைசியா வச்ச டாஸ்க்ல வியானா வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நானே எதிர்பார்க்கல. நிறைய விஷயத்தை ரொம்ப ஓப்பனாவே போட்டு உடைச்ச மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சோ இன்னைக்கு எபிசோட் பத்தினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். சோ வீடியோ மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.